இதையே நான் அழுத்தி சொல்றேன்னா, அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னாப்ல. உடனே ஒட்டுமொத்தமான தொண்டர்களும் நண்பா நண்பீசும் தோளா தோழிசும் அந்த செயல் வீரர்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. எங்கால அடங்கி போறாள்டா, அவர் மூஞ்ச பாடுறான்றாங்க. மூஞ்ச பார்த்தோம் 2013 தலைவா படம் வந்துச்சுல்ல, அப்ப பார்த்தோம். நீங்க அடங்கி போற ஆளா, நீங்க அடக்குற ஆளா, நீங்க ஏறி வீசிட்டு போற ஆளா அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். இந்த மூஞ்ச பார்த்தா அடங்கி போற மாதிரியா தெரியுது. அம்மா உங்களுக்கு அணிலா பாடுபடுவோமா? இது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? கொடநாட்டில் போய் அப்பாவும் மகனும் நின்னீங்களே, கையை கட்டி காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும், அம்மா அந்த படத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுங்கம்மான்னு, அது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? கையை கட்டிட்டு 4 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்தீங்களே, இன்னைக்கு கூட உங்க எக்ஸ்ட்ரா பேஜ் இருக்கு, அப்புறம் டெலிட் பண்ணி விட்டாப்ல, அது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அது அப்படியே கையை கட்டி நின்னீங்களே, அது அடங்கி போறதா ஆர்ப்பரிக்கிறதா? சர்க்கார் படத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு தூது விட்டு கெஞ்சினீங்களே, அது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? 2025 செப்டம்பர் 17 இன்னைக்கு வரைக்கும் பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற வார்த்தைய வாயில வரலையே. அது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? சிபிஐ விசாரணை ஒரு பக்கம், ஜனநாயகம் படத்துடைய தணிக்கை பிரச்சனை ஒரு பக்கம். அப்ப அழுத்தம் இருக்கா? அழுத்தம் இருக்கான்னு சொல்றாங்க. அழுத்தம் இருக்கு, மக்களுக்கு அழுத்தம் இருக்கான், இவருக்கு அழுத்தமே இல்லையாமா. அழுத்தமே இல்லை அப்படின்னா எதற்காக பாஜகவை நேரடியாக இந்த கூட்டத்தில் கூட பாஜக அடிமையா இருக்காங்க, பாஜகவுக்கு அடிமையா மற்ற கட்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒழிய, பாஜக அழுத்தம் கொடுக்குது, மோடி அழுத்தம் கொடுக்குறாரு, அமித்ஷா அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்ப அழுத்தங்கிற வார்த்தைங்கிறது நான் அடங்கி போக மாட்டேன்னு அவருடைய நண்பா நண்பீச அவர் தோளா தொழிச்சு நம்ப வைக்கிறாமா. இந்த மூஞ்ச பார்த்தா அப்படி இருக்கின்றாரு. சிபிஐ ஆபீஸ் இருந்து வெளியே வரும்போது பார்த்தோம் இந்த மூஞ்ச.